அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, முஸ்லீம்களாகிய நாம் எந்த ஒரு ஒப்பந்தம் செய்தாலும் வாக்குறுதி அளித்தாலும் அதை தீவிரமாக செயல்படுத்த முயற்சிக்க வேண்டும் என்பதற்குரிய சான்றுகளை கடந்த சில வாரங்களாக நாம் பார்த்து வருகிறோம். இந்த ஒப்பந்தங்களை வாக்குறுதிகளை பொறுத்தவரை அதில் சில விதிவிலக்குகளும் மார்க்கத்தில் தரப்பட்டிருக்கிறது. நாம் எந்த ஒப்பந்தம் செய்தாலும், அறியாமல் செய்தாலும், அறிந்தே செய்தாலும் அதில் உள்ள ஒரு விதி திருக்குர்ஆனுக்கு மாற்றமாக இருந்தால், அதில் உள்ள ஒரு விதி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய போதனைகளுக்கு மாற்றமாக இருந்தால் அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றக்கூடாது, நிறைவேற்றுவது அவசியமில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுக்காக நேர்ச்சை செய்வதை பற்றி சொல்லும் பொழுது, இது ஒப்பந்தத்திலே பெரிய ஒப்பந்தம். மனிதர்கள்ட்ட செய்கிற ஒப்பந்தத்தை விட மனிதர்கள் அல்லாஹ்விடத்தில் செய்கிற ஒப்பந்தத்துக்கு பேர் தான் நேர்ச்சை. எனக்கு இது நடந்தால் நான் அதை செய்வேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்விடத்தில் நாம் ஒரு உறுதிமொழி எடுக்கிறோம் நேர்ச்சையின் மூலமாக. இதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் நதர அன் யுத்தி அல்லாஹ், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கிற விஷயங்களில் ஒருவர் நேர்ச்சை செய்தால் அவர் ஃபல் யுத்இஹு, அதை நிறைவேற்றி அல்லாஹ்வுக்கு கட்டுப்படட்டும். அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்கிற விதமாக ஒருத்தர் நேர்ச்சை செய்வாரேயானால் அதை நிறைவேற்றக்கூடாது. அல்லாஹ்வுக்காக நான் தலைகளை நிற்பேன் அப்படின்னு ஒருத்தர் நேர்ச்சை பண்ணிட்டார், இது மார்க்கத்தில் உள்ளது இல்லை, நிறைவேற்றக்கூடாது. அல்லாஹ்வுக்காக நான் தூங்கவே மாட்டேன் அப்படிங்கிறார் ஒருத்தர், இது அல்லாஹ்வுக்கு செய்கிற ஒரு விஷயம் இல்லை, மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒரு விஷயம். அப்போ தூங்காம இருக்கலாமா? அல்லாஹ்வுக்காக நான் சாப்பிட மாட்டேன், அல்லாஹ்வுக்காக நான் செருப்பு போட மாட்டேன், அல்லாஹ்வுக்காக நான் வெயிலில் தான் நிற்பேன், இந்த மாதிரி மார்க்கம் சம்பந்தம் இல்லாத தனக்குத்தான வேதனை தரக்கூடிய காரியங்களை ஒருவர் நேர்ச்சை என்று செய்வாரையானால் அது அல்லாஹ்ட்ட செஞ்ச ஒப்பந்தமாக இருந்தாலும் அது நிறைவேற்றக்கூடாது. அதே மாதிரி அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிற மாதிரி கூட சில பேர் நேர்ச்சை பண்ணிடுவாங்க, எனக்கு இந்த நோயை தீர்ந்தால் நான் நாகூரில் கிடா வெட்டுறேன் அப்படிம்பாங்க. இது அல்லாஹ்வுக்கு பயங்கரமான ஒரு பாவமான ஒரு காரியம். இது செய்யலாமா? செய்யக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு செய்து கொடுக்கக்கூடிய ஒப்பந்தத்தில் கூட அதுல மாற்றமா இருந்தால் அல்லாஹ்ட்ட சொல்லிட்டோமே அப்படின்னு பார்க்கக்கூடாது, அல்லாஹ் சொன்னபடி நம்ம நேர்ச்சை செஞ்சோமான்னு பார்க்கணும். அப்ப இதே மாதிரி தான் உலகத்தில் மனிதர்களுக்கு மத்தியில் நீங்க எந்த ஒப்பந்தம் செய்தாலும் அதுல மார்க்கத்துக்கு மாற்றமா என்னமாவது வந்துருச்சுன்னு வைங்க, நீ தானே சொன்ன செய்யின்னு கேட்க முடியாது, அதுக்கு எந்த ஒரு ரைட்டும் கிடையாது. நம்ம ஏற்கனவே ஒரு சம்பவத்தை சொல்லி இருக்கிறோம். ஹுதைபியா உடன்படிக்கையின் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒத்துக்கொண்ட ஒரு விதி என்ன தெரியுமா? அங்க இருந்து மக்காவில் இருந்து சில பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு உங்கள்கிட்ட வந்தார்களேயானால் நீங்க சேர்த்து கொள்ளக்கூடாது, எங்கள்கிட்ட திருப்பி பிடிச்சி தந்துடணும், இது ஒரு ஒப்பந்தம். அதே நேரத்தில் மதீனாவிலிருந்து யாராவது மாறி எங்கள்கிட்ட வந்துட்டாங்கன்னு சொன்னா நாங்க திருப்பி தரமாட்டோம் இப்படின்னு ஒரு ஒப்பந்தத்தை எடுக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதை ஒத்துக்கொண்டு உடனடியாகவே கையெழுத்தாகிறதுக்கு முந்தைய அதை நடைமுறைப்படுத்தி காட்டினாங்க. இந்த அடிப்படையில் ஒரு அம்மா உம்மு குல்சூம் என்கிற ஒரு பெண்மணி, அந்த ஊருடைய பிரமுகருடைய மகள், உக்பா பின் அபி முய்யித்ங்கிறவர் முக்கியமான மக்காவில் உள்ள ஒரு பிரமுகர், அவருடைய மகள் உம்மு குல்சூம்ங்கிறவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அந்த ஒப்பந்தத்துக்கு பிறகு இந்த ஹுதைபியா உடன்படிக்கைக்கெல்லாம் பிறகு மதீனாவுக்கு ஓடியாந்துடுறாங்க. அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க, கணவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதனால பலவிதமான கஷ்டங்களை துன்பங்களை அனுபவிக்கிறாங்க. இனிமே இந்த ஊர்ல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அங்கே இருந்து கிளம்பி மதீனாவுக்கு வந்து விடுகிறார்கள். உடனே இந்த ஒப்பந்தத்தெல்லாம் இருக்குதுல்ல, அதை கவனத்தில் கொண்டு அங்கே இருந்து ஒரு கூட்டம் புறப்பட்டு வருது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்குள்ள ஒரு ஒப்பந்தம் இருக்கிறது. என்ன ஒப்பந்தம்? எங்கள்கிட்ட இருந்து யாராவது வந்தார்களே ஆனால் நீங்க திருப்பி தந்துடணும், எங்க ஊரை சேர்ந்த உம்மு குல்சூம்ங்கிறவங்க உங்க ஊருக்கு வந்துட்டாங்க, அதனால நீங்க எங்கள்கிட்ட திருப்பி தரணும் அப்படின்னு கேட்குறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியாதுன்ட்டாங்க, திருப்பிலாம் தர முடியாது. ஏன்? என்ன ஒப்பந்தம் போட்டாலும் எங்க மார்க்கத்துக்கு மாற்றமானதில் நாங்கள் கட்டுப்பட மாட்டோம். பெண்களை பொறுத்த வரைக்கும் எங்க மார்க்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், லா ஹுன்ன ஹில்லுல்லஹும், முஸ்லிமான பெண்கள் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு ஹலாலானவர்கள் இல்லை, வலாஹும் யஹில்லுன லஹுன்ன, அந்த ஆண்கள் இந்த பெண்களுக்கும் இந்த ஆண்கள் அந்த பெண்களுக்கும் ஹலால் கிடையாது என்று அல்லாஹ் எங்களுக்கு சொல்லிவிட்டான். அதே மாதிரி ஃபைன் அலிம்துமூஹுன்ன மூமினாத்தின்
ஃபலா தர்ஜுவுஹுன்ன இலல் குஃபார், உங்களை நோக்கி பெண்கள் ஹிஜ்ரத் செய்து வருவார்களே ஆனால் அவர்கள் மூமின்கள் என்று உங்களுக்கு தெரிய வந்தால் அவர்களை காபிர்கள் பக்கம் அனுப்பாதீர்கள். குர்ஆன்ல கட்டளை எப்படி இருக்குன்னு கேட்டா, மூமின்கள் ஹிஜ்ரத் பெண்கள், மூமினான பெண்கள் ஹிஜ்ரத் செய்து வருவார்களே ஆனால் அது அனுப்புறது கிடையாது. நீங்க ஒப்பந்தம் போட்டால் அனுப்பக்கூடாது. நீங்க ஒப்பந்தம் போட்டிருந்தாலும் சரி அதுல இது கட்டுப்படுத்தாது. ஆண்கள் வர்றாங்க ஹிஜ்ரத் செஞ்சு உடனே அனுப்புறாங்க. ஏன்? அது அனுப்புவது எந்த ஒரு குர்ஆன் வசனத்துக்கு மாற்றம் இல்லை, அனுப்புவது எந்த ஒரு இஸ்லாமிய ஒரு சட்டத்திட்டங்களுக்கு மாற்றமானதா இல்லை. இப்போ ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த ஊருக்கு அனுப்பப்பட்டார்களே ஆனால் அந்த காபிரோட அந்த கணவரோட வாழ வேண்டிய நிலை தானே ஏற்படும், அவரோட குடும்ப நடத்த நிலை ஏற்படுமா ஏற்படாதா? இது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கும் பொழுது ஒரு பெண்ணை எப்படி அனுப்ப முடியும்? முடியாதுன்னு மறுத்துட்டாங்க. மறுப்பதற்கு என்ன காரணம் சொன்னாங்க? எங்க மார்க்கத்தில் இதுக்கு அனுமதி கிடையாது. எப்ப முஸ்லிம் என்று அவங்க ஆய்வு விடுகிறார்களோ, முஸ்லிம் அல்லாதவரோடு திருமணம் நடந்து இருந்தால் கூட அவங்களுடைய உறவை தொடர முடியாது. ஏற்கனவே கல்யாணமான பிறகு கூட தம்பதியாக இஸ்லாத்துக்கு வர்றாங்க, கணவன் மனைவியா இருந்து இஸ்லாத்துக்கு ஒருத்தர் வர்றாரு, கணவர் இஸ்லாத்துக்கு வந்து விட்டாரே ஆனால் அதன் பிறகு அந்த மனைவியோட வாழ முடியாது. மனைவி இஸ்லாத்துக்கு வந்து விட்டார்களே ஆனால் அதன் பிறகு அந்த கணவரோட இல்லற வாழ்க்கையோ கணவன் மனைவிங்கிற உறவையோ தொடர முடியாது. இப்படி மார்க்கத்தில் சொல்லி இருக்கும் பொழுது இந்த ஒப்பந்தம்லாம் ஒன்றும் இல்லைன்ட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஒப்பந்தத்துக்கு அப்படி உயிரை கொடுத்து நிறைவேற்றின ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடைய கடும் எதிர்ப்பை மீறி அந்த ஒரு ஆளை பிடிச்சி கொடுத்தாங்களா இல்லையா, அப்படி எல்லாம் நிறைவேற்றின ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெண்கள் விஷயம் வரும்போது ஏன் மாறினாங்க? இது கட்டுப்படாதியா, எங்களை அல்லாஹ் ரசூல் சொன்னதான் கட்டுப்படுது, அதுக்கு பின்னாடி நாங்க என்ன போட்டு கொண்டாலும் அதை கழிச்சுக்கிறேன்னு ஒப்பந்தம் போட்டோம்னா அல்லாஹ் ரசூலும் தடுத்தவைகள் இல்லாத விஷயத்தில் கட்டுப்படுவோம்னு அர்த்தம். நீ என்ன சொன்னாலும் கேட்பேன்னு ஒருத்தர் எழுதி கொடுத்துட்டோம், அதுக்கு என்ன அர்த்தம்? மார்க்கத்துக்கு உகந்ததை சொன்னா கேட்பேன்னு அர்த்தம், சொல்லாட்டம் அதான் அர்த்தம். ஒருத்தர் போறோம், நீங்க என்ன சொன்னாலும் கேட்கறேன்னு ஒரு கடையில் போய் சேர்ந்து போடுறோம், போய் சாரா வாங்கிட்டு வாங்குறாரு, முடியாதுன்னு சொல்லுவோம். ஏன்? நீ தானே சொன்ன, என்ன சொன்னாலும் செய்யறேன்னு சொன்னியா இல்லையா, கேட்க இயலாது. என்ன சொன்னாலும் கேட்கிறேன் என்பதற்கு அர்த்தம் என்ன? கேட்பேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிகாட்டுதலுக்கு எதிராக இல்லாம இருந்தா கேட்பேன், இதான் அதுக்கு அர்த்தமே தவிர ஹராமானதையும் கேட்பேன், ஷிர்கானதையும் கேட்பேன், பாவத்தையும் கேட்பேன் அர்த்தம் கிடையாது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த வரலாற்று சம்பவமும் அல்லாஹ்வுடைய இந்த கட்டளை நமக்கு என்ன காட்டுகிறது? ஒப்பந்தங்கள் போட்டாலும் மார்க்கத்துக்கு முரணா ஒப்பந்தம் சொல்லி செய்யக்கூடாது. ஒப்பந்தங்கிற ஒரு அடிப்படையில் என்ன செய்யக்கூடாது? மார்க்கத்துக்கு முரணாக செய்யக்கூடாது. அதே மாதிரி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவங்க என்ன பண்றாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நாளைக்கு ஒரு செய்தியை சொல்றேன் அப்படின்னு போயிடுறாங்க. ஒரு வஹியை சொல்லிட்டு நாளைக்கு நான் வர்றேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நாளைக்கு வரல. ஜிப்ரீல் ஒரு மலக்கு ஒப்பந்தம் பண்றாரு. ஒரு மலக்கு வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பந்தம் பண்றாங்க, ஏதோ செய்தியெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு நாளைக்கு வர்றேன்னு சொன்னாங்களா, மறுநாள் உட்கார்ந்துருக்காங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவார்னு வரவே இல்லை. அதுக்கு மறுநாள் தான் வர்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, நீங்க நாளைக்கு வர்றேன்னு சொல்லிட்டு போனீங்களே, உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேனே, நீங்க வரலையே அப்படின்னு சொன்ன உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, வந்தேன். வரும்பொழுது உங்க வீட்டுக்குள்ள கட்டிலுக்கு அடியில ஒரு நாய் இருந்தது. நாங்கள் நாய் இருக்கிற வீட்டுக்கு வரக்கூடாது, உங்களுக்கு தெரியுமா? நாய்கள் இருக்கிற வீட்டுக்கு வந்து நாங்கள் வரமாட்டோம். இன்னால் அதுகுல் பைத்தன் ஃபீஹி கல்புன் வலா தஸ்வீர், உருவங்களும் நாய்களும் இருக்கிற வீடுகளுக்கு மலக்குகளாய நாங்கள் வரமாட்டோம். அதனால வந்தேன், வருவதற்கு ஏற்றது அது இல்லை, திரும்பி போயிட்டேன். அந்த நாய் போன பிறகு இன்னைக்கு வந்திருக்கிறேன் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புகாரியில இன்னும் ஏராளமான நூல்கள்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது நமக்கு என்ன சொல்லுகிறது? மார்க்க அடிப்படையில் ஒரு நாய் இருக்கிற இடத்துல வானவர்கள் வரமாட்டாங்கன்னு ஒரு அல்லாஹ்வுடைய விதி, மார்க்கத்தின் ஒரு ரூல். அந்த ரூலுக்கு மாத்தமாக இருந்தா ஜிப்ரீல் கூட நிறைவேற்ற மாட்டாரு. கொடுத்த வாக்கு கொடுத்துட்டோமே, வாக்குறுதி நம்ம நிறைவேற்றி ஆகணுமே அப்படின்னு சொல்லி ஜிப்ரீல் வந்தாரா? வரல. அப்போ நம்ம ஒரு ஹராமான ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிடுறாங்க, வர்றேன்னு சொல்லிவிட்டீங்க, சொன்னதுக்காக போறீங்க, போனா அங்க ஆட்டம் பாட்டம் கூத்து கும்மாளம் பித தனாச்சாரம் நடக்குது, திருப்பி வந்துருன்னு நம்ம ஒப்பந்தம் பண்ணிட்டோமே, வர்றத வாக்கு கொடுத்துட்டோமே, ஒத்துக்கொண்டோமே அப்படின்னு பார்க்க கூடாது. ஒத்துக்கொண்டாலும் வாக்குறுதி கொடுத்தாலும் ஒப்பந்தம் செஞ்சாலும் அதுக்கு என்ன கண்டிஷன்? நான் வர்றேன்னு ஒத்துக்கொண்டால் நீ கரெக்டா இருக்கணும்ன்ற அடங்கி இருக்கிறது. நம்ம ஒரு ஆள்கிட்ட வர்றோம்னு வாக்குறுதி கொடுத்தா என்ன அடங்கி இருக்கு? நானும் கரெக்டா செய்வேன், அந்த காரியத்தை மார்க்கத்துக்கு உகந்த வகையில் நான் நடத்துவேன், அப்படி நினைச்சுதான் நம்ம போறோம், அப்படி நினைச்சுதான் ஒப்புக்கொள்ளவும் செய்யணும். அதுக்கு மாற்றமா இருந்தா என்ன செய்யணும்? திரும்பிட வேண்டியதுதான். போயிட்டு பார்த்துட்டு என்ன செய்ய வேண்டியதான்? முதல்ல தெரிஞ்சா போகாம இருந்துக்கிறங்க,
போன பிறகு தெரிய வருமையானால் அவர் வருத்தப்படுவார சங்கடப்படுவாரன்னு பார்க்க கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருத்தப்படுவாங்கன்னு ஜிப்ரீல் பார்க்கல. அவர் பாட்டுக்கு ரூல், மார்க்க ரூல் என்ன போய்கிட்டே இருப்பாங்க. ரூலுக்கு மாத்தமா இருந்தா உடைச்சு தள்ளிட்டு போயிடுவாங்க. அப்ப நம்ம என்ன ஒரு உறுதிமொழி கொடுத்தாலும், என்ன ஒரு வாக்குறுதி கொடுத்தாலும், என்ன ஒரு ஒப்பந்தம் போட்டாலும் மார்க்கத்துக்கு மாற்றம் இருக்குதா அதை நீங்க பார்க்கணும். மாற்றமாக இருந்தால் அது செல்லாது, அதை நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்பதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அல்லாஹ் இந்த ஒரு சம்பவத்தை நிகழ்த்தி நம்ம காட்டுறான். அல்லாஹ் நாடினா ஜிப்ரீல் வரும்போது நாய் பார்த்துட்டு ஓட வச்சிருக்கலாம்ல. அல்லாஹ் இப்படி நமக்கு இந்த சட்டமெல்லாம் வரணுங்கிறதுக்காக நீ செஞ்சு காட்டுறான். அப்ப இந்த மலக்குகள் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி அறிவிச்சு நாய் இருக்குது உடனே வெளியேத்து அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் கண்ணுல நாயை படம் வச்சிருக்கலாம். அல்லாஹ் என்ன பண்றான், இந்த மாதிரி எல்லாம் மக்களுக்கு வந்து ஹராமானதுல தப்பானதுல நீங்க கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்ற கூடாது என்றெல்லாம் நம்ம சட்டம் எடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி இது மாதிரியான சம்பவங்களை எல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில் நடத்த வைக்கிறான். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் பரீராண்டு ஒரு அம்மா இருந்தாங்க, அடிமை. இந்த அடிமைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு சட்டம் மார்க்கத்தில் இருக்கிறது. என்ன சட்டம்? ஒரு ஆள் அடிமையா, மனுஷன்ட்டு அடிமையா இருக்கிறார். அடிமையா இருக்கிறது ஒரு மனுஷனுக்கு பெரிய சுமை, பெரிய கஷ்டம். ஆடு மாடு மாதிரி தானே, எந்த உரிமையும் கிடையாது, எந்த சுதந்திரமும் இருக்காது. அப்ப அடிமையா இருக்கிறவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி இஸ்லாம் வந்து பலவிதமான திட்டங்களை முன்வைக்கிறது. அதுல ஒரு திட்டம் என்ன, சில பாவம் செஞ்சு அடிமை விடுதலை செய்யுங்க அப்படிலாம் சொல்லப்படுதுல. அடிமையை வாங்கி வாங்கி சுதந்திரம் அடைஞ்சிருவாங்க. இந்த அடிமையை வாங்கி விடுதலை செய்யற அந்த பெரிய தொகை செலவழிக்கணும். என்கிட்ட ஒரு அடிமை இருக்குன்னு அடிமை இருக்காருன்னு வைங்க, ஆனா பெண்ணோ, அந்த அடிமையை நான் லட்சக்கணக்கான ரூபாய்க்கு நான் வாங்கியிருப்பேன். அப்ப அதை விடுதலை செய்யறாருன்னா எனக்கு லட்சக்கணக்கான ரூபாய் லாஸ் ஆகும். எனக்கு காசு கொடுத்தா நான் வாங்கியிருக்கிறேன். அப்ப என்ன பண்ணணும், அது யார் வசதி உள்ளவங்களா இருக்காங்க அவங்க வந்து என்கிட்ட அந்த அடிமையை வாங்கி உன்னை சுதந்திரமாக்கிட்டேன் போ, எனக்குரிய காசை தந்துட்டு அவர் விலைக்கு வாங்கி அதுக்கப்புறம் என்ன செய்யணும், விடுதலை செய்யணும். இது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிமைகளை விடுதலை செய்வது சம்பந்தமாக நிறைய வலியுறுத்தி போதனை செய்திருக்கிறார்கள். அப்படி செய்யும் பொழுது ஒரு ஆர்வம் ஊட்டுறாங்க. என்ன ஆர்வம், நீங்க யாராவது ஒரு அடிமையை விலைக்கு வாங்கி விடுதலை செஞ்சிட்டீங்கன்னு வைங்க, விடுதலை செஞ்ச பிறகு அந்த அடிமை இனிமேல் சுயமா சம்பாதிப்பாரு. அது வரைக்கும் சம்பாத்தியம்லாம் முதலாளிக்கு போயிடும். எப்ப அடிமைங்கிறது இல்லாம போய்விட்டதோ அவருடைய சம்பாத்தியம், உழைப்பு, சேமிப்பு எல்லாமே அவர் கையிலேயே இருக்கும். அவர் மரணித்து விட்டார் என்று சொன்னால், அந்த அடிமை மரணித்து விட்டார் என்று சொன்னால் அவருடைய சொத்துகளுக்கெல்லாம் இந்த விலைக்கு வாங்கி விடுதலை செஞ்சார அவர் தான் வாரிசு. ஏன்னா அடிமைன்னா வேற வாரிசுலாம் இருக்க மாட்டாங்க. அடிமைன்னா அவங்களுடைய அது மாதிரி சொந்த பந்தம்லாம் இருக்காது. அப்ப அடிமையை ஒருத்தர் விலைக்கு வாங்கி விடுதலை செஞ்சாருன்னு சொன்னா அவன் விட்டுட்டு போன சொத்தெல்லாம் உனக்கு சேரும். அதுக்கு ஆசைப்பட்டாது விடுதலை செய்யட்டுமே, அதுக்காக வேண்டி ஆசைப்பட்டாது என்ன செய்யட்டும், அடிமைகளை வாங்கி வாங்கி விடுதலை செய்யட்டுமே. நிறைய பேர் விடுதலை ஆகிட்டு இருப்பாங்களே, அடிமை தலை வந்து ஒழிக்கப்படுமா இல்லையா என்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி ஒரு ஆர்வத்தை ஊற்ற விதமாக ஒரு ரூல், இன்னமல் வலாவு லிமன் ஆத்தக, யார் வந்து விடுதலை செய்கிறாரோ, ஒரு அடிமையை விலைக்கு வாங்கி விடுதலை செய்கிறாரோ அவருக்கு தான் அடிமை செத்த பிறகு அவருடைய சொத்துகளுக்கு வாரிசாகக்கூடிய பொறுப்பு இருக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ரூல், ஒரு சட்டத்தை பாஸ் பண்றாங்க. பாஸ் பண்ண பிறகு பரீராண்டு ஒரு அம்மா, அவங்கள வந்து ஒரு சமுதாயம் வந்து அடிமையா வச்சிருக்கிறாங்க. விலைக்கு வாங்கி ஒரு கூட்டத்தார் வந்து அவங்கள அடிமையா வச்சிருக்கிறாங்க. இந்த அடிமை தலையிலிருந்து விடுதலை அடையணும் என்பதற்காக வேண்டி அவங்க இஸ்லாத்தை பத்தி கேள்விப்பட்டு முஸ்லீம்கள்ட்ட போனா நம்மளை விலைக்கு வாங்கி விடுதலை செஞ்சிருவாங்க அப்படின்னு அறிந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஆயிஷா நாயகிட்ட வர்றாங்க. வந்து என்ன செய்யறாங்க, எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணும், என்னை அடிமையா வச்சு ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க, என்னை நீங்க விலைக்கு வாங்கி என்னை விடுதலை செஞ்சிருங்க அப்படின்னு ஆயிஷா நாயகிட்ட வந்து என்ன செய்யறாங்க, அந்த பரீராங்கிற ஒரு அம்மா கேட்கிறாங்க. ஆயிஷா நாயகி என்ன பண்றாங்க, சரின்னு சொல்லிட்டு பேச சொல்றாங்க, நீ எஜமான்ட்டு பேசிட்டு வா. அவங்க என்ன பண்றாங்கன்னா, விடுதலை செய்யறது சரி, உன்னுடைய மரணத்துக்கு பிறகு வாரிசாகிற பொறுப்பு இருக்கு, அது எங்களுக்கு தான் சேரும். அதாவது அடிமையை வாங்கி விடுதலை செஞ்சாங்கன்னா வாங்கி விடுதலை செய்யறாங்க அவங்களுக்கு தானே சேரணும் சட்டப்படி. இவங்க அந்த சட்டத்துக்கு மாத்தமா ஒரு ரூல் போடுறாங்க. என்ன ரூல் போடுறாங்க, நாங்க வந்து உன்னை விற்கிறோம், ஆயிஷா நாயிட்ட வித்து போடுவோம், அவங்க உன்னை விடுதலை செய்யட்டு என்னவோ செய்யட்டு, ஆனா நீ செத்து போன பிறகு இந்த வாரிசாகிற உரிமை இருக்குல்ல அது ஆயிஷாவுக்கு கிடையாது, அது வந்து யாருக்கு தான், எங்களுக்கு தான் சேரும், அந்த ஷரத்தோட தான் நாங்க விற்குவோம்னு சொல்லி கண்டிஷன் போடுறாங்க. உடனே இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்ன செய்யுது தெரிகிறது, இந்த மாதிரி கண்டிஷன் ஆயிஷாட்ட பரீரா பேசிக்கிட்டு இருக்கிறது, அந்த சமூகத்தார் வந்து இந்த மாதிரி கண்டிஷன் போட்டது, அவங்களும் ஒரு முஸ்லிமான ஆளுக்கு தான், கண்டிஷன் போட்டவங்களும் யாரு, முஸ்லிமான ஒரு கூட்டத்தை சேர்ந்தவங்க தான். அப்ப இது தெரிஞ்சவங்க என்ன செய்யறாங்க,
மெம்பர்ல ஏறி மக்களை எல்லாம் கூட்டி மக்களுக்கு அறிவிக்கிறாங்க. என்ன அறிவிக்கிறாங்க? மாபாலு அக்வாமின் எஸ்தரி தூண ஷர்தன் லைசபி கிதாபில்லாஹ். அல்லாஹ்வுடைய வேதத்துல மார்க்கத்துல இல்லாத கண்டிஷனை எல்லாம் சில பேர் போட்டு கொண்டிருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல உள்ள கண்டிஷனை தான் நீ போடணும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு மாற்றமான கண்டிஷனை நீங்க போட்டீங்கன்னு சொன்னா அது செல்லாதுன்னு காட்டுவதற்காக சொல்றாங்க. அது என்ன, யாரு விடுதலை செய்யறாரு அவருக்கு தான் வாரிசு உரிமைன்னு நான் சட்டம் போட்டிருக்கிறேன். அது ரூலா இருக்கிறது, மார்க்கத்தினுடைய விதியாக இருக்கிறது. அதை உடைக்கிற மாதிரி அவங்க ஒரு கண்டிஷன் போடுவாங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மாபாலு அக்வாமின் எஸ்தரி தூண ஷர்தன் லைசபி கிதாபில்லாஹ். அல்லாஹ்வுடைய வேதத்தில் இல்லாத கண்டிஷன்களை, ஷரத்துகளை, விதிகளை, நிபந்தனைகளை போடக்கூடிய மக்களுடைய கதி என்னாகும் என்று சொல்லிவிட்டு, மனிஷ்தரத்த ஷர்தன் லைசபி கிதாபில்லாஹ். அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு மாற்றமாக, மார்க்கத்துடைய சட்டத்துக்கு மாற்றமாக யார் ஒரு ஷர்த்தை போடுகிறாரோ ஃபலைஸ லஹு, அந்த ஷர்த்து செல்லாது, அந்த ஷர்த்து படி நடக்க வேண்டிய தேவையில்லை. இன்னொருத்துல சொல்றாங்க பாத்திலுன், அந்த மாதிரி யார் ஷர்த்து போடுகிறாரோ அந்த ஷர்த்து வீணானது, செல்லாது. நீ எழுதி கொண்டாலும் சரி அதை வரி அழிச்சு போடுவோம். அது இருந்தாலும் அதுக்கு எந்த ஒரு சட்ட ரீதியான அதுக்கு வெயிட் கிடையாது. ஷர்த்துல்லாஹி அவுசகு, அல்லாஹ்வுடைய ஷர்த்து தான் உறுதியானது, அல்லாஹ்வுடைய முடிவு தான் நிறைவேற்றுவதற்கு தகுதியானது. அதனால மார்க்கத்தில் நான் ஒரு விதியை போட்டு வச்சிருக்கிறேன், நீங்க அதை மாத்திர மாதிரி ஒரு கண்டிஷன் போட்டு நீங்க வந்து அக்ரிமெண்ட் போட்டீங்கன்னா அந்த அக்ரிமெண்ட் செல்லாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் டிக்ளேர் பண்றாங்க. அப்ப என்ன ஆகுது? அப்ப ஆயிஷா நாயகி அந்த பரீராவை வாங்கி விடுதலை செஞ்சு அப்புறம் பரீராவே ஆயிஷா நாயகியுடைய குடும்பத்தில் ஒரு ஆள் மாதிரியே துணையாக பின்னாடி இருக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப இதுல நம்ம என்ன வழங்கி கொள்ளுகிறோம்? மார்க்கத்தில் சட்டம் என்னன்னு கேட்டா விடுதலை செஞ்சவருக்கு தான் அந்த வாரிசு உரிமை. இதை உடைக்கிற மாதிரி ஒருத்தங்க சட்டம் போட்டாங்கன்னா, ஒப்பந்தம் போட்டாங்கன்னு சொன்னா, ஒரு கண்டிஷன் விதியை போட்டாங்கன்னு சொன்னா செல்லாது. அப்ப மார்க்கம் தான் ஃபர்ஸ்ட் விளங்கிக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு ஒப்பந்தம் நீங்க போடுவதா இருந்தாலும் என்ன அர்த்தம்? மார்க்க விதி ஃபர்ஸ்ட் நிக்க வேண்டும். மார்க்கத்துக்கு மாற்றமான விதிமுறைகள் வந்து நம்ம கண்டிஷனா எழுதினாலும் செல்லாது. கண்டிஷனா விதியில போட்டு ஒப்பந்தம் எழுதும் போதே என்ன செய்யறோம்? மார்க்கத்தில் ஒரு ரூல் சொல்லப்பட்டிருக்கிறது. உதாரணமா கொடுக்கல் வாங்கல் நீங்க பண்றீங்க. கொடுக்கல் வாங்கல் பண்ணும்போது ஒரு முஸ்லீம் அல்லாதவர்கிட்டயே நீங்க கொடுக்கல் வாங்கல் செய்றீங்க. 1 லட்ச ரூபா கடன் வாங்கும் போது இது வந்து இதனுடைய வட்டியோடு சேர்த்து நான் தருகிறேன் எழுதி கொடுத்துறீங்க. அப்ப நீங்க எழுதி கொடுத்த அக்ரிமெண்ட் தான். 1 லட்ச ரூபா கடன் வாங்குறீங்க, அதை வட்டியோடு சேர்த்து நான் இத்தனாம் தேதிக்கு திருப்பி தருவேன் எழுதுறீங்க. அப்ப எழுதி கொடுத்தது ஒப்பந்தம் ஆச்சு, நிறைவேற்றணும்னு வட்டியை கொடுக்கணுமா? மார்க்க சட்டப்படி கொடுக்க தேவை கிடையாது. இது ஒப்பந்தமே கிடையாது. நான் விளங்காம போட்டு தொலைச்சுட்டேன், எனக்கு மார்க்கம் தெரியாம போட்டு தொலைச்சிட்டேன், ஆனால் நான் வட்டின்னு சொன்னாலும் அதை நான் நிறைவேற்ற வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது என்று மார்க்க அடிப்படையில் நம்ம சொல்லலாம். ஒரு இஸ்லாமிய நாடா இருந்தால் ஜெயிக்கவும் செய்யலாம். ஆனா ஒரு மார்க்கத்தை அந்த நடைமுறைப்படுத்த முடியாத நாடா இருக்கும் பொழுது உங்கள் மீது திணிக்கப்படும். அப்போ உங்களுக்கு நிர்பந்தம் ஆயிடுது. உங்கள் மீது கட்டாயப்படுத்தி நீ கொடுத்து தான் தீரணும்னு கோர்ட்டில் போய் ஒரு ஆர்டர் வாங்கிட்டு வந்தா அப்ப நீங்க விரும்பி அதை செய்யலை. உங்களுடைய சக்திக்கு மீறி அதை வந்து நிறைவேற்றாவிட்டால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய இடைஞ்சல்களை, சங்கடங்களை தாங்கிக் கொள்ள இயலாது என்பதற்காக வேண்டி நீங்க அதை ஏற்றுக்கொண்டீர்களே. ஆனால் நிர்பந்தம், நிர்பந்தமா ஒரு ஆர்டர் பண்ண நம்ம என்ன செய்யறது? நமக்கு மேற்கொள்ள தர முடியாதுன்னு சொல்லிட்டு வெளியே இருக்க முடியாது, உள்ள பிடிச்சு போடுவான். இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கு நீங்கள் தலை வணங்கி போனால் அது நிர்பந்தத்தில் வந்துருமே தவிர தவிர்க்க இயலும்னா தவிர்க்கலாம். அல்லது முஸ்லீமுக்குள்ள கொடுக்கல் வாங்கல் பண்ணிக்கிட்டீங்க, அவன் ஒரு விளங்காத ஒரு வட்டி கொடுக்குற முஸ்லீம் இருக்க தானே செய்யறான், பேருக்கு முஸ்லீமா இருப்பான், அவன் வட்டி அடிப்படையில் எழுதி வச்சிருப்பான், அவன் 6 மாசம் வட்டியோடு சேர்த்து திருப்பி தர்றேன். ஜமாத்தில் வச்சு பேசும்போது ஜமாத்து வந்து என்ன செய்யக்கூடாது, அதை கழிச்சிருப்பான். மார்க்கத்தில் ஏப்பா அதை எழுதுறீங்க, நீ எழுதினாலும் செல்லாது. இப்போ அசலை பத்தி பேசுன்னு சொல்லணும். முஸ்லீமுக்குள்ள நீ தான் ஒத்துக்கிட்டீங்க அன்னைக்கு அவனுக்கு தெரியலாம் கேட்கக்கூடாது. தெரியாம செஞ்சாலும் செல்லாது. நம்ம என்ன விளங்கன்னு தெரியாமையே ஒருத்தன் அதை ஒத்துக்கொண்டால் கூட ஒத்துக்கொண்டதெல்லாம் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. ஒத்துக்கொண்டது வந்து மார்க்கத்துக்கு எதிராக இல்லாமல் இருக்க வேண்டும், மார்க்கத்துக்கு விரோதமா இல்லாமல் இருக்க வேண்டும். ஒரு வியாபாரி இருக்கிறோம், இன்னொரு வியாபாரத்தை வியாபாரம் பண்றோம், அந்த நேரத்தில் மார்க்கம் அறியாம சில ஹராமான பொருள்களை எல்லாம் அவனுக்கு சப்ளை செய்வதாக ஒத்துக்கொள்றோம். ஒரு அக்ரிமெண்ட் போடுறோம், அதை வாங்கி அனுப்பு இதை வாங்கி அனுப்புங்கிறான். அதெல்லாம் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டதா இருக்கிறது. அன்றைக்கு ஏதோ மார்க்க அறிவு இல்லாம சரின்னு சைன் பண்ணிட்டோம். இப்போ என்ன செய்யறோம்? ஆஹா இது வந்து தப்பான விஷயமா இருக்கு, இந்த பொருள் கூடாத, இதெல்லாம் நம்ம எப்படி அனுப்புறது அப்படின்னு நம்ம நினைச்சோம், விளங்கி கொண்டோமே. ஆனால் உடைச்சிட வேண்டியது ஒப்பந்தத்தை. இந்தாப்பா சரத்து போட்டாச்சு, எங்க மார்க்கப்படி நாங்கள் இதை நிறைவேற்ற இயலாது, மறு ஒப்பந்தம் பண்ணிக்கிறோம், இல்லாட்டி கேன்சல் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒப்பந்தத்தை உடைச்சிடணுமே தவிர
நம்ம ஒப்பந்தம் பண்ணிட்டதுனால நிறைவேற்றுக்கு மார்க்கம் சொல்றதுனால இந்த ஹராம செஞ்சா கூட அல்லாஹ் நமக்கு மாலை போட்டு பாராட்டு தெரிவிப்பான்னு நினைச்சிடக்கூடாது. கண்டிப்பா அல்லாஹ் கண்டிக்க தான் செய்வான். நீங்கள் ஏற்கனவே செஞ்ச ஒப்பந்தம் வந்து மார்க்கத்துக்கு விரோதமாக இருக்குமே, ஆனால் அதை உடைச்சிருங்க, இல்லை திருத்துங்க, நிறைவேற்றாதீங்க. ஏற்கனவே சொன்னோங்கிற காரணத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்யக்கூடாது, அதையே கண்டினியூ பண்ணிட்டு போயிடக்கூடாது என்பதையும் இந்த சம்பவங்கள் நம்ம விளங்கிக் கொள்கிறோம். அப்போ ஷர்த்து போடுறதா இருந்தா ஷர்த்து போடலாம். அந்த ஷர்த்து எப்படிப்பட்டதா இருக்கணும், குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்டதாக இருக்கணும், அல்லது எதிராக இல்லாமல் இருக்கணும். குர்ஆன் ஹதீஸ்ல இப்படி பேசப்படாமல் இருக்கிறது, அதுல அதை சொல்வதனால குர்ஆனுக்கு இது மாத்தமா வராது, ஹதீஸுக்கு மாத்தமா வராது. இந்த மாதிரி கண்டிஷன்லாம் போடலாமாண்டா அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. ஒரு ஆள் ஒரு மரம் வச்சிருக்காரு, ஒரு மாமரம். மாமரத்தில் காய்ச்சி குலுங்கி பறிக்கிற அளவில் மாங்காயெல்லாம் காய்ச்சி தொங்குகிறது. அந்த மரத்தை விற்கிறார் ஒருத்தர். இந்தா இந்த மரத்தை உனக்கு விற்கிறேன் அப்படின்னு விற்கிறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, மரத்தை விற்கிறான் என்று சொன்னால் அந்த பழம் இருக்குதுல, மார்க்க சட்டம், அந்த பழத்தை பொறுத்த வரைக்கும் யார் மரத்துக்கு சொந்தக்காரனோ அவனுக்கு தான் உரிமை. மரத்தை விற்கிறோன்னா மைனஸ் பழம் தான் அர்த்தம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆனால் அவன் வாங்கும் போது கண்டிஷன் போடுறான். என்ன கண்டிஷன், இந்த மரம்னா பழத்தோட சேர்த்து தான் அப்படிங்கிறான். யாரு வாங்குறவன், விற்கிறவன் சரின்னு ஒத்துக்கிட்டான். இப்போ அவனுக்கு கொடுத்துடணும். அது பேரிச்ச மரத்தை உதாரணம் காட்டி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. பேரிச்ச மர தோட்டங்கள் இருக்கிறது, இந்த மரங்களை எல்லாம் மொத்தமாக ஒருத்தன் விற்கிறான். விற்கக்கூடிய நேரத்தில் அதில் கனிஞ்சி நாளைக்கு பறிக்கிற மாதிரி பழங்கள்லாம் காய்ச்சி தொங்கும். மரத்தை விற்கிறான்னா இது மரத்தேவைக்கு வாங்குறான்னு தான் அர்த்தமே தவிர அதில் உள்ள கனியெல்லாம் வாங்குறான்னு அர்த்தம் கிடையாது. ரேட்டை பேசிவிட்டு நாளை கழிச்சு வா பழத்தெல்லாம் வெட்டிட்டு தர்றேன்னு சொல்லலாம், நமக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் அவனுக்கு உரிமை இருக்குது. என்ன உரிமை, மரம்னா அதில் உள்ள அதுக்கெல்லாம் சேர்த்து தான் ரேட்டை சொல்லு. அப்படி வித்தோம்னா சரி, ஷர்த்து போட்டால் செல்லுமா. ஒரு பொருளை வாங்கும் பொழுது ஒரு வீடை வாங்குறீங்க, வீட்டில் அவன் குடியிருக்கிறான், வேலைக்கு பேசுறீங்க, 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபான்னு பேசுறீங்க. பேசும்போது அவன் கண்டிஷன் போடலாம், அந்த வித்துடுறேன் ஆனால் 3 மாதம் கழிச்சு அவனுக்கு தருவேன், இப்போ நான் இடம் பார்க்கணும் அப்படின்னு கண்டிஷன் போடுறான். நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க செல்லும். அது 2 பேரும் ஒத்துக்கிட்டாங்க, வீடை வித்துட்டா கூட உடனே எப்படிப்பா நான் வித்துட்டப்பா, விற்க உடன்படுறேன், ரேட்டில் மாற்றம் கிடையாது, உனக்கு தான் தருவேன் என்பதில் மாற்றம் கிடையாது, ஆனால் எனக்கு உடனே இப்போ தர இயலாது, அது 1 மாதம் கழிச்சு தான் நான் தருவேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். நீங்கள் மறுத்தாப்ப மறுத்துட்டு போயிருங்க. ஒத்துக்கிட்டீங்கன்னா நிறைவேற்றி ஆகணும். அவங்கள்ட்ட கோரிக்கை தானே வைக்கிறான். ஒத்துக்கிட்டா பின்னாடி கண்டிஷன் போடக்கூடாது. தர்றேன்னு ஒப்பந்தம் எழுதிவிட்டு அப்புறம் பொசிஷனை தடான்னு இருக்கும்போது 3 மாதம் கழிச்சுன்னு சொல்லக்கூடாது. 3 மாதம் கழிச்சுன்னு சொல்றது எப்போ சொல்லணும், அக்ரிமெண்ட் போடும்போதே சொல்லணும், அப்பவே பேசப்பட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்கெல்லாம் ஒரு பெரிய இடத்துல வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஜாபிர் ஒரு இளைஞர், அவர் ஒரு ஒட்டகம் வச்சிருக்காரு. அது ரொம்ப மந்தமாக செல்லக்கூடிய ஒட்டகமாக இருக்கிறது. எல்லாருக்கும் கடைசியில் ஒரு வர்றாரு, விரட்டுன்னு அடிச்சாலும் நவர மாட்டேங்குது. எல்லா கூட்டமெல்லாம் முன்னாடி போயிடுறாங்க. ஜாபீர் மாத்திரம் என்ன செய்யறாரு, பின்னாடி வர்றாரு. ரசூலுல்லாஹ் திரும்பி பார்த்துட்டு அவர் மேலே இறக்கப்பட்டு, ஏன்னா அவர் தகப்பனார் பெரிய தியாகி, உஹது போரில் பயங்கரமான பராக்கிரம வீரதீர பராக்கிரமம் செய்து அதில் ஷஹீதானவர். ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான ஒரு சஹாபி அப்துல்லாங்கிறவர். அதனால என்ன செய்யறாங்க, இறங்கி போய் ஜாபீர், என்ன ஜாபீர் என்னப்பா சண்டித்தனம் பண்ணுதா, ஆமா, அப்போ சண்டித்தனம் பண்ற குதிரை வச்சு கொட்டத்தை வச்சுக்கிற வேணாம், இது என்கிட்ட தந்துடுற வித்துரு, நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அவர் நல்லா போச்சு, இந்த குதிரை இந்த ஒட்டகத்தை யார் வாங்குவா அப்படின்னு சொல்லி அவரும் சரின்றாரு. சரின்னோட பேரமெல்லாம் பேசி மதீனாவுல காசு வாங்கிக்க அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் என்ன பண்றாரு, நான் வித்துட்டு சரிதான், ஆனா மதீனா வரைக்கும் நான் ஏறி இதெல்லாம் ஏறி வருவேன், இப்போ உங்க ஒட்டகமா போச்சு இப்ப, ஆனாலும் கண்டிஷன் என்னது, நான் இதுல ஏறி வருவேன் அப்படிங்கிறாரு. சரி, அப்ப விலைக்கு வாங்கி பேசி முடிச்சுட்டா கூட அந்த சம்மதத்தை வாங்கி கொண்டு பயன்படுத்திக் கொள்ளலாம். ஒரு வண்டியை விற்கிறோம், நான் 2 நாளைக்கு வச்சு தான் தருவேன் சொல்லலாம். அவர் ஒத்துக்கொண்டால் தான், மறுத்துட்டாருன்னா இல்லை வேற ஆள்கிட்ட வித்துட்டு போங்க, யார் இந்த கண்டிஷனை ஒத்துக்கொள்றாரோ அவற்றை வித்துற வேண்டியதுதான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இந்த மாதிரியான ஒப்பந்தம் செய்யும் பொழுது கண்டிஷன்கள், சில விதிமுறைகள் போடுவதற்கு அனுமதிச்சிருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு ஹைபர்ல ஒரு பெரிய நிலம் கிடைச்சது, அது ரொம்ப மதிப்புமிக்க ஒரு நிலம், என்னுடைய வாழ்க்கையில சம்பாதிச்சதுலயே அந்த ஹைபர் பகுதியில் கிடைச்ச நிலம் இருக்குது, அதுக்கு நிகரான மதிப்புடைய நிலம் ஒண்ணுமே இல்லை, ஆனா அதை நல்ல பணிக்கு நான் செலவழிக்க நான் விரும்புறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நல்ல பணிக்கு செலவு செய்யறீங்களப்பா, அப்படி செலவு செஞ்சிடாத. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்க. அதான் நம்ம வக்ஃபுங்கிறோமே, வக்ஃபுக்கு பேசிக்கி தான். உமர்கிட்ட சொல்றாங்க, நீ உன் பொருளை வச்சுக்க, அதுல வரக்கூடிய ஆதாயங்கள் இருக்குல்ல அதெல்லாம் தர்மம்னு சொல்லு, பொருள் உன்னுடைய இருக்கட்டும், நீ என்ன பண்ணு, அந்த ஹைபர் நிலத்தை உங்கையில வச்சுக்கிட்டு அதுல இருந்து விளைஞ்சி வரும்ல பொருள்கள்,
பேரிச்சம்பழமோ வேற என்ன விளைஞ்சு வருகிறதோ அதெல்லாம் ஏழைகளுக்கு தர்மம்னு சொல்லு. அதனுடைய பயன்கள் மக்களுக்கு உரியது. அந்த பொசிஷன் அந்த சொத்துக்கு சொந்தம் உன் கையில் இருக்கட்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு விதியை சொல்லி கொடுக்குறாங்க. அவர் அதன் அடிப்படையில் என்ன செய்யறாரு? இந்த சொத்துக்களை யாரும் விற்க கூடாது, எனக்கு பிறகு யாரும் வாரிசாகி விடக்கூடாது, வேற ஒரு ஆளுக்கு அன்பளிப்பாகவும் கொடுத்து விடக்கூடாது, இது காலாகாலத்துக்கு அல்லாஹ்வுக்காக வேண்டி இருக்கும், இதனுடைய பயன்களை முஸ்லிம்கள் அத்தனை பேரும் பயன்படுத்திக் கொள்ளலாம்னு சொல்லி அந்த ஹைபர் நிலத்தை கொடுக்கிறார். இதுதான் வக்ஃபு என்பதற்கு பேசிக். வக்ஃபுண்டா என்ன? அந்த பொருள் இருந்துகிட்டே இருக்கும், அதை யாருக்கு வித்துற முடியாது வக்ஃபை. அதனுடைய பயன்களை எல்லாரும் அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. பயன்படுத்திக் கொள்ளலாம். பள்ளிவாசல்னா பயன்படுத்திக் கொள்ளலாம். பள்ளிவாசல் கொண்டு ஒரு மளிகை கடை வித்துட்டு போயிடலாமா? வித்துட்டு போயிட முடியாது. அப்ப அந்த மாதிரியான அடிப்படையில் இந்த வக்ஃபு என்பது கூட ஒரு அக்ரிமெண்ட்ல தான் வருது. வக்ஃபு என்பது கூட மார்க் அடிப்படையில் ஒரு விதிமுறை, ஒரு ஒப்பந்தம் நடக்கிறது. என்ன ஒப்பந்தம்? அல்லாஹ்வுக்கு அவருக்கு மத்தியில் ஒப்பந்தம். யா அல்லாஹ், இதை நான் உனக்காக நான் கொடுத்துட்றேன், உனக்காக கொடுக்குறேன்னா இதை நான் வச்சுக்கிறேன், பொசிஷனை வச்சுக்கிறேன், பயனை கொடுக்குறேன் அப்படின்னு அல்லாட்ட ஒரு அக்ரிமெண்ட் பண்றாரு. சமுதாயத்தின்னு ஒரு அக்ரிமெண்ட் பண்றாரு. மக்கள்கிட்ட சொல்றாருல்ல, இது எனக்கு தான் சொந்தம். ஆனா எல்லாரும் தங்கி ஒரு கல்யாண மண்டபத்தை கட்டுறோம், இந்த மண்டபம் எனக்கு தான் சொந்தம், யார் வேணாலும் ஃப்ரீயா கல்யாணம் பண்ணிக்கலாம், இந்த இடத்துல வாடகை வாங்க மாட்டேன், இப்படி எல்லாம் செய்வதெல்லாம் கூட ஒப்பந்தத்தை சேர்ந்தது தான். அப்போ ஒப்பந்தங்களில் நம்ம கண்டிஷன் போடலாம், விதிகள் போடலாம். அந்த விதிகள் குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றம் இல்லாமல் இருக்குதா என்று பார்த்து நடந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து நடக்கிற நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரும் ஆக்கிப்